அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, அல்லாஹ்வுடைய வேதத்துல திருக்குர்ஆன்ல 107வது அத்தியாயத்துல வரக்கூடிய வசனங்கள், ஒரு 7 வசனங்கள். சூரத்துல் மாவூன் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல நமக்கு என்ன தேவையோ, இது இன்னைக்கு நமக்கு தேவையோ, அதை பத்தி அன்னைக்கே அல்லாஹ் சொல்லிட்டான். எவ்வளவு அழகான ஆழமான வரிகள். இதை நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் மனப்படம் பண்ணதான். அது சின்ன சூறா தான் அது. நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா நிறைய பேர் நம்மில்ல அதோட பொருள் தெரியாம இருக்கிறோம். அதோட பொருள் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் முதல் வசனத்தை சொல்றான், அரஐதல்லதி யுகذிபு பித்தீன். அரஐதல்லதி யுகذிபு பித்தீன். நபியே, நியாய தீர்ப்புனாலும் ஒண்ணு வச்சிருக்கேன்னா அதையே இல்லைன்னு சொல்றானே, அப்படிப்பட்டவனை பார்த்திருக்கிறீங்களா நீங்க அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நியாய தீர்ப்புனாலேயே இல்லை என்று சொல்லக்கூடியவனை, பொய் என்று சொல்பவனை, இல்லை என்று சொல்பவனை, மறுப்பவனை நீங்க பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். அவன் யாருன்னு ஒரு பட்டியல் போடுறான்ல. முதல்ல ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கடுத்து அவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத அல்ல ஒரு பட்டியல் போடுவான். முதல்ல கேள்வி என்ன, நியாய தீர்ப்புனாலே இல்லை அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, நமக்கு ஒண்ணும் கிடையாது, செத்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றவன் நீங்க பாத்திருக்கீங்களா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறான். அவன் என்ன செய்யறான், அனாதைகளை விரட்டுகிறான். அனாதைகளை ஆதரிப்பதில்லை, உதவுவதில்லை, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இது ஒரு குணமாக இருக்கும். யாருக்கு, நியாய தீர்ப்புனால இல்லைன்னு சொல்றானே, நிராகரிக்கிறானே, மறுக்கிறானே, அவனுடைய குணங்கள் நல்லா சொல்றான். வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன். அது மட்டும் கிடையாது, ஏழைகளுக்கு உதவணும்னா ஒண்ணு நம்மளால உதவ முடியாது, இல்ல யாராவது ஒருத்தர் உதவுறாருன்னா அதுக்கு தூண்டுகோலாவது நம்ம இருக்கணும். அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா, இல்ல ஒரு உத்வேகம் கொடுக்கறதா, அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியா, அதுக்கு துணை நிக்கிறதா நம்ம இருக்கணும். ஒரு ஆள் மூலியம் நம்மளால கொடுக்க முடியல ஒரு 10 ரூபாய், இன்னொருத்தட்ட வாங்கியாவது நம்ம கொடுக்கலாம். அது கூட நம்ம செய்யறது இல்லை. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், அதுலயும் பின்தங்குறோம். அடுத்த இது 2 பண்புகள் எல்லாம் சொல்லிட்டான். அடுத்த பண்பு தான் முக்கியமான பண்பு. அடுத்து வரக்கூடிய பண்புகள் எல்லாமே. அரஐதல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். அல்லாஹ் அப்படி சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். டைரக்டாவே சொல்றான். அல்லாஹ்வை இல்லைன்னு சொல்றவனை இல்ல கேடு, இறைவனை நிராகரிக்கிறவனை இல்ல கேடு, தொழுகாதவனுக்கு இல்ல கேடு, தொழுகிறவனை சொல்றான். தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகும். எப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் சொல்லுவான். அது எப்படிப்பட்ட தொழுகை, இன்னும் தொழுகையாளிகளுக்கு நம்மளாம் என்ன செய்யணும், பிராக்கெட்ல கவனம் இல்லாத, இன்ட்ரெஸ்ட் இல்லாத, அப்படிப்பட்டதை நம்ம போட்டுக்கிறோம். எப்படிப்பட்ட தொழுகைகளுக்கு கேடுதான், ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் எப்படி தொழுவார்கள் என்றால், அவர்களுடைய தொழுகையில என்ன இருக்காதுன்னா கவனமே இருக்காதான். ஒரு பாராமுகமா, ஒரு சிரத்தை இல்லாம, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, அந்த நேரத்தை அது முடிக்கணுமே அப்படின்னு ஏனோ தானோன்னு வந்து நிற்பாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் தொழுகையில் ஒரு ஆர்வம் இருக்காது, ஒரு கவனம் இருக்காது, ஒரு அக்கறை இருக்காது, ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு முறை இருக்காது, ஏனோ தானோன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லதீனஹும் யுராஊன். அது மட்டும் கிடையாது, இவங்க எதுக்கு தொழுகிறாங்க, இன்னொருத்தனுக்கு காமிக்கிறதுக்காகவே தொழுகிறாங்க. இது நிறைய நடக்குது.
நம்ம அன்றாடங்கள் எங்க பார்த்தா பள்ளிவாசல்கள சரி, பொது இடங்கள்லயும் சரி, எங்க நம்ம தொழுகைகளை பார்த்தோம்னா சில பேர், எல்லாரும் இல்ல, சிலர் என்ன செய்யறாங்க, சிலருக்கு காமிக்கிறதுக்காகவே செய்யறாங்க. ஏதாவது ஒரு தேவை நிமித்தம் இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த தொழுகைங்கிறது எப்படி இருக்கும், அவர் பாக்குறாரு, சும்மா அவருக்கு தேவையான ஆளை வந்து இன்னும் கொஞ்சம் மெயிட்ட இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது படைத்த இறைவன் நம் முன்னால் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த கவனத்தோடய தொழுகணும். தொழுகை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைன்னா அந்த தொழுகை என்ன ஆகும், பயனற்று போயிடும். அல்லதீனவும் யுராஊன், இவர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காகவே தொழுகின்றார்கள் நல்லா சொல்றான். வயம்ன ஊனல் மாவூன், அது மட்டும் கிடையாது. அற்பமான, ரொம்ப நம்ம நார்மலா நம்மளோட ரெகுலர் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்களை கூட கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்கறது தடுப்பாங்க. அற்பமான பொருள் என்ன, உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, இப்ப நம்ம ஒரு வீடு இருக்கு, பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, நம்ம விளக்குமாறு வச்சு டெய்லி கூட்டுறோம்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டுக்கார கொஞ்சம் விளக்குமாறு கொடுங்க, கூட்டிட்டு தரேன்னாக்கா தனது இது ஏன் விளக்குமா, வாலி கொடுங்க, தண்ணி தெளிச்சா, எந்த பொருள் அற்பமான பொருளா இருக்கும், நமக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்றதா இருக்கும், அது விலை மதிப்பு இல்லாததாக இருக்கும், ஆனாலும் அதை நம்ம பொருள்னு பாதுகாக்கிறது, அதை இன்னொருத்தருக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறது, அற்பமான பொருளை கூட கொடுக்கறதும் இல்லை, கொடுக்கறவங்கள தடுக்கவும் செய்யறது. இந்த குணங்கள் எல்லாமே யாருடையது, நியாய தீர்ப்புனாலே இல்லை என்று மறுப்பவனுடைய குணங்கள்னு அல்லாஹ் 107வது அத்தியாயத்தை நம்ம சுட்டி காட்டுறான். அப்ப இன்று முதல் நம்மளுடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையா இருக்கணும், கவனம் உள்ள தொழுகையாக. இறைவா, இந்த நேரத்தை எனக்கு தொழுகைக்கு நீ பாக்கியம் செய்தாய், நான் பாக்கியம் செஞ்சிருக்கேன், நீ அனுமதிச்சிருக்க, இந்த நேரம் நான் தொழுகிறதுக்கு அந்த கவனத்தோட நான் தொழுகிறேன் இறைவா. தொழுகையிலேயே நீங்க கேட்கலாம். தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் இறைவா, என்னுடைய ஒவ்வொரு தொழுகையையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக மாத்திரு. இல்ல எந்த தொழுகையும் நான் இது வரைக்கும் தொழுது எல்லாமே வேஸ்டா போயிடக்கூடாது. நான் இது வரைக்கும் வேணுக்கும்னு நான் தப்பா தொழுதுந்தா கூட இறைவா, என்னுடைய தொழுகைகளை உன்னிடம் அங்கீகரிக்கப்பட்டதாக, ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, மன்னிக்கப்பட்டதாக நீ ஆக்கிற இறைவான்னு சொல்லிட்டு இந்த குணங்களை நாம மாத்திக்கணும். கவனம் இல்லாம நிக்கிறது, அசரத்தையா நிக்கிறது, ஏனோ தானோ இருக்கு, இந்த குணங்கள் இனிமேல் இருக்கக்கூடாது. யாருக்கும் காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தொழுகை என்பது நமக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கு மட்டுமே உரியது. அவன் அல்லாஹ் நம்மளை பாக்குறான், நாம அவன் முன்னாடி அடிபணிச்சு நிக்கிறோம், இவ்வளவுதான், ஒரு 5 நிமிஷம் தான். இதுல யாருடைய தேவையும் நமக்கு கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல தொழுகையாளிகளாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக.